83 வருஷத்துல எழுதியிருக்காரு. இயற்கை விதி அப்படின்றத. அதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. ஆனால் விதி என்பது ஒரு முழுமையான ஒரு பொருள். அதை மதியால் தான் வெல்ல முடியும். ஆனால் விதி என்பதை மாற்ற முடியாது. அதை எப்படி கொடுத்துருக்காருன்றதை நம்ம சிந்திப்போம். அழுத்தமின்றி நிகழ்ச்சியோ அசைவோ இல்லை, அது எதுவென்று ஆழ்ந்தாராய்ந்தால் முடிவை பாரீர். அழுத்தங்கள் அனைத்திற்கும் மூலமான அதற்கழுத்த மற்ற நிலை மெய்ப்பொருளாம். அழுத்தமே மடித்து இயங்க அணுவாயிற்று. அணுக்கள் இணைந்துருவே முதல் ஐந்தாயிற்று. அழுத்தமே முதலில் இன்ப துன்பமாகி அறிவாகி தனையறிய ஆதியந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது அழுத்தமின்றி நிகழ்ச்சியோ அசைவோ இல்லை. ஆனால் உண்மைதான், அழுத்தம்னு ஒன்று இப்போ எதுவுமே இல்லை. இந்த 2 கைக்கு நடுவில் சும்மா இருந்தால் சும்மா தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி அழுத்தும் போது ஏதோ ஒன்று உள்ள நமக்கு திணிவாக இருப்பதை நாம் உணர்கிறோம். அப்போ அழுத்தமின்றி நிகழ்ச்சியோ அசைவோ இல்லை. இதுதான் இயற்கை விதி, இயற்கை நியதி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அது எதுவென்று ஆராய்ந்து முடிவை பாரீர். அது எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முடிவில் போய் நிற்கிறது இறைநிலை தான், இல்லைங்களா? அப்போ அழுத்தங்கள் அனைத்திற்கும் மூலமான சுவாமிஜி அதே அடுத்த லைனில் கொடுத்துருக்காரு. அழுத்தம் எல்லாத்துக்குமே ஒரு மூலம் இருக்குது. ஏன்னா இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ பிரபஞ்சம் முழுவதும் இயங்குறதால் தான் அணுக்கள், அண்டக்கோடிகள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன்கள் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இயங்குறதால தான் அது ஒரு கொத்து இயக்கமாக இயங்கி கொண்டிருக்குது, டைம் மாறாமல் இயற்கை நிதியோடு விதியோடு. அதுதான் 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு காலை மாலை மாறி மாறி வருது. காலையில் 6 மணி ஆனால் சூரியன் வருவதும், மாலை 6 மணி ஆனால் சந்திரன் மறைவதும். இதே ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, இருளில் வானில் விண்மினி போல் கண்ணில் படுபவை அவை என்ன. இதற்கெல்லாம் யார் அதிகாரி சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப அழுத்தத்துக்கு அனைத்திற்கும் மூலமான அதற்கழுத்த மற்ற நிலை மெய் பொருளாம். இறையாற்றல், மெய் பொருள், உணர் சக்தி. அப்போ உணர் சக்தி, அந்த மெய்ப்பொருள் தான் என்ன பண்ணுதுங்க, அழுத்தமே மடித்து இயங்கி அணுவாயிற்று. அப்போ திருப்பி திருப்பி அழுத்தம் வரும்பொழுது அங்கே என்ன பண்ணுதுங்க, ஒரு மடிப்பு உருவாகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு மடிப்பு, ஒரு முறுக்கு வரும்போது என்ன பண்ணுங்க, அது வெளியே வரும்போது அதுவே அணுவாயிற்று. எந்த பொருளுமே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்பாத்தி மாவுலாம் பேசிட்டு தான் சொல்ல முடியும், இல்லை லட்டு பிடிக்கிறது சொல்லலாம். அது அப்படி, அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. உண்மை தானே? அந்த ஒரு சாதத்தை பதப்பாட்ட எடுத்து வச்சிடும். அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி சுவாமி எதாவது சொல்கிறோம், அகிலாண்ட கோடியெல்லாம் வேகுது பாரு அண்ட கோடி இல்லைன்னு ஒரு பாடலை கொடுத்துருப்பார், பேரண்டமாக. அப்போ அதுதான் கொத்து இயக்கமாக இயங்கி கொண்டிருக்குது. அதுலேருந்து வந்தது தான் அணுவாயிற்று. அணுக்கள் இணைந்துருவ, அணுக்கள் இணைந்து உருவ முதல் ஐந்தாயிற்று. பஞ்சபூதங்கள் உருவானது இந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான். அப்போ பிரபஞ்சம் முழுவதும் இருந்து இயங்கி கொண்டிருப்பது இதுதான் இயற்கை வியதி, இதுதான் விதி. அப்போ அழுத்தமே முதலில் இன்பம் துன்பம் ஆச்சு. அப்போ 5 அறிவுப்படுத்த பஞ்சபூதங்கள் 6வது அறிவாக இறைநிலை தான் நமக்குள்ளே வந்திருக்கு. அப்போ தன்னை உணர, ரசிக்க, மதிக்க ஆசைப்பட்ட உருவம் மனித உருவம், இறைநிலையின் நிழல். அப்போ இங்கே வந்தது என்னாச்சுங்க, அந்த 5 பஞ்சபூதம் சேர்ந்தது அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக வந்தது. அடுத்தது மனமாக அறிவாக இயக்கம் பெற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது என்னாச்சுங்க, இதுவே இன்ப துன்பத்தை கடந்து இதுவே காரணமாயிடுச்சு. இன்பம் துன்பம் வந்தால் அதுதான் அப்படின்னு. அப்போ அந்த இன்ப துன்பத்தை கடந்து நான் எப்படிங்க வாழறது
அப்போ நான் இறைவனை உணர முடியாதா? அதுதான் அடுத்த லைன் சொல்லியிருக்காரு. அறிவாகிய தனையறிய ஆதி அந்தம். அப்போ என்னாச்சு? அறிவாகிய அந்த இறைநிலை எனக்குள் உயிராக அறிவாக மனமாக இயங்குதுன்றத நான் உணர்ந்துட்டேன். அப்படின்னா எப்படி உணர முடியும்? அப்படின்னா தனையறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தனையறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தேனே, திருமூலர். அப்போ நம்ம தனையறிய ஆரம்பிக்கிறோம். அதுவே ஆதியும் அந்தமாக. இறைவன் மட்டும் விஸ்வரூப தரிசனம் இல்லை, இறைநிலையிலிருந்து வந்த நாமளும் மனம் எங்கு செல்கிறதோ அந்த நிலையை செல்லும். அந்த நிலையில் நாம் என்ன பண்ணுறோங்க? மனதை இயக்கி நாம் விஸ்வரூப தரிசனமாக ஆதி அந்தமாக நாம் நிற்கிறோம். அப்படின்றால் நாம் சின்னதாக மனசளவில் குறுகி நிற்காமல் அறிவாக செயல்பட்டோம் அப்படின்னா இறைநிலை உணர்வை பெறுவோம். இறைவனாக, மனிதனாக, மாமனிதனாக, மிருகமாக இல்லாமல் மனிதனாக வாழ்ந்து ஞானியாக வாழக்கூடிய தன்மை மனவளக்கலையில் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியை மேற்கொள்வோம். இது போல பயிற்சி வேறு எங்கேயும் கிடைக்காது. சராசரி மக்களும் ஆசிரியராய் அனைத்தையும் உணரக்கூடிய தன்மையை தரக்கூடியது மனவளக்கலை. அந்த நிலையில் இந்த பயிற்சி எடுத்துக்கொள்வோம், பயன்பெறுவோம். இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இறைநிலைக்கும், குருவர்களுக்கும் இயற்கை விதியை மீறாமல் மதித்து மதியோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். அடுத்த பாடல் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.